கழகம் வழங்கும் குரல் பேசு வாகைசூடு மிக சிறப்பாக நாம் பல பாதைகளை கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். இடைநிலை பிரிவு மாணவர்களினுடைய அந்த போட்டி திறனை நம்ம பார்த்தோம். மாணவர்களிடையே அவ்வளோ ஒரு துடுக்குத்தனமும் ஒரு வீரமும் தெரிந்தது. அப்படியே மேல்நிலைக்கு போகும்பொழுது ஆழத்தன்மையும் வேகமும் அவங்களிடம் தெரிந்தது. இப்போ அடுத்து கடந்து நாம் வந்திருக்கக்கூடிய இடம் கல்லூரி பிரிவு மாணவர்களுக்காக ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் நம்ம வந்து கொடுத்துடலாம். கல்லூரி பிரிவில் இந்த மாதிரி திருக்குறளுக்கான ஒரு திருவிழா எடுக்கின்றோம் என்று அறிவிக்கும் பொழுது மாணவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காண்பிப்பார்கள் அப்படின்ற ஒரு அச்சம் இன்றளவும் நமக்கு வந்து நிலவி கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் அந்த அச்சத்தை உடைத்து அத்துணை மாணவர்கள் கலந்து கொண்டு 12 மண்டலங்களிலிருந்து 12 முத்துக்களை தேர்வு செய்து இங்கு நாம் அழைத்து வந்திருக்கின்றோம். அந்த 12 முத்துக்களுக்கு மிக அழகாக நடுநிலை தவறாமல் தீர்ப்பினை வழங்குவதற்காக நம்மளுடைய சொத்தாக இங்கு 3 நடுவர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். நடுவர்களை வரவேற்கக்கூடிய அற்புத தருணம் இது. இப்பொழுது முதல் நடுவராக நம்மிடையே ஒவ்வொரு முறையும் ஸ்ரீராம் இலக்கிய கழகம் நடத்தக்கூடிய இந்த குரல் பேசு வாகைசூடு இந்த அற்புத திருக்குறள் திருவிழாவில் தன்னுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கலைமாமணி திருப்பூர் கிருஷ்ணன் ஐயா அவர்களை வருக வருக வென்ற அன்போடு வரவேற்கின்றோம். குறளின் குரல் என்ற தலைப்பில் 150க்கும் அத்தியாயத்திற்கும் மேல் தொடர்களை வந்து எழுதிய அத்துணை சிறப்பிற்கும் மிக்கவர். ஆனால் இங்கே ஒரு போட்டியாளர் வந்து நிற்கிறார் என்றால் அவரிடத்தில் இருந்து அவருடைய நிறை குறைகளை பார்த்து கொஞ்சம் கூட மனம் கோணாமல் குறைகளை எடுத்துக்காட்டி நிறைகளை வாழ்த்தக்கூடிய நல்மனம் படைத்தவர். உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயா. அடுத்ததாக நம் ஊடகத்துறையை சார்ந்த ஒரு பெண்மணி இங்கு அமர்ந்திருக்கின்றார் என்று நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக உள்ளது. பேராசிரியர் முனைவர் நசீமா அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக வருக வென்ற அன்போடு வரவேற்கின்றோம். கடந்த 2 ஆண்டுகளில் சமீபத்தில் கிடைக்கப்பெற்ற கம்மன் கழகம் தினுடைய விருதையும் பெற்று மொத்தம் 20 விருதுகளை கடந்த 2 ஆண்டுகளில் அள்ளி சென்ற ஒரு பெண். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குரல் பேசு வாகைசூடு நிகழ்ச்சியோடு தொடர்ந்து பயணம் செய்யக்கூடியவர். அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவருடைய சிறு வயதில் பள்ளியில் பேச்சு போட்டி, நாடகம் இந்த மாதிரி அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொண்ட அந்த அடிப்படை தான் இன்று என்னை இங்கு நடுவராக அமர வைத்திருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். இதை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. நிறைவாக கல்லூரி பிரிவிற்கான மனநிறைவான ஒரு நடுவர் அவர்கள். இவர்களை பார்க்கும் பொழுதே நமக்கு மகிழ்வு ஏற்படும். பல சிறப்பு நிகழ்ச்சிகள், பண்டிகைகள் காலகட்டங்களில் எல்லா ஊடகங்களையும் நீங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது பட்டிமன்றம் நிகழக்கூடிய ஊடகத்தில் நிச்சயமாக ஐயாவினுடைய வைர வரிகளை நாம் எல்லோருமே கேட்க முடியும். பேராசிரியர் மா விஜயகுமார் ஐயா அவர்களை இந்த நிகழ்விற்கு வருக வருக என்ற அன்போடு வரவேற்கின்றோம். போட்டியாளர்கள் தயார், நடுவர்கள் அவர்களும் தயார், நீங்களும் தயாரா? உங்களுடைய ஒரே வேலை முகத்தில் எந்த ஒரு பாவனையும் காட்டாமல் அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய பாவனையை மட்டுமே முகத்தில் தாங்கி இந்த நிகழ்ச்சியை நடத்தி செல்ல வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 என்ற எண்கள் நாம் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் வரிசைப்படி நாம் எப்பொழுதும் அழைக்கப் போவது கிடையாது. குடவோலை முறைப்படி எண்களை போட்டு குலுக்கி அதிலிருந்து ஒரு எண் எடுத்துதான் இங்கு முதலில் வரக்கூடியவரை நாம் தேர்வு செய்வோம். ஐயா, உங்களின் அனுமதியோடு எடுத்துக்கிறேங்க ஐயா. முதல் எண் யார் வரப்போகிறார் என்பதை நான் தேர்வு செய்ய போவதில்லை. நீங்க வாங்க. ஒன்றாம் எண் எடுப்பேன்னு பார்த்தா 6ஆம் எண் எடுத்துட்டியப்பா. நன்றி நன்றி. நீங்கள் சென்று அமரலாம். எண் 6, 6க்குரிய நபர் யார் என்பதை இப்பொழுது கேட்போம். தருமபுரி அரசு சட்டக்கல்லூரி மா வான்மதி அவர்கள். வான்மதி, நலமா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்காங்க. முதல் எண்ணாக நீங்கள் வந்ததுனால உங்களுக்கு ஒரு சாதகமும் உண்டு, பாதகமும் உண்டு. சாதகம் என்ன அப்படின்னா முதலே முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நம்ம பார்வையாளராக மாறிடலாம். பாதகம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பதற்றம் இருக்கும். ஆனால் அந்த பதற்றம் இல்லாமல் ஆரம்பமே நான் ரொம்ப அழகாக பண்ணிடுவேன் அப்படின்ற தைரியத்தோடு இருங்க. உங்களுக்கான தலைப்பு என்ன நடுவரிடம் கேட்போமா? கேட்போம். இவருக்குரிய தலைப்பு முகத்த களிறு. காலாள் களரில் நரியடும் கண்ணஞ்சா வேளாள் முகத்த களிறு. உரை தேவையா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி. இதற்கேற்றார் போல இதற்கு வலிமை சேர்க்கும் விதத்தில் உங்களுடைய பேச்சு அமைய வேண்டும். அதற்காக ஒரு வீச்சான கைத்தட்டல் உங்களுக்கு கொடுத்துடலாம். நாட்டிற்காக இறந்தவரும் உண்டு, நங்கைக்காக கூட பிரிந்தவரும் உண்டு, பழிக்காக மாய்ந்தவரும் உண்டு. ஆனால் மொழிக்காக மரணித்தான் என்றால் அது தமிழுக்காகவும் தமிழனாகவும் என்பதை தலை நிமிர்த்து கூறி இந்த தகடூர் தமிழச்சியின் அன்பார்ந்த வணக்கத்தை உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பொருட்பாலில் இடனறி அறிதலில் இருந்து முகத்த களிறு என்ற குறட்பாவில் ஐயன் வள்ளுவனே இதற்கு இடநிறை அறிதல் என்ற ஒன்றிலிருந்தும் வினை திட்பம் என்ற இன்னொரு
பொருளையும் உங்களுக்காக உரித்தாக்குகிறார். அது என்னவென்று கேட்போமே ஆனால், மிகப்பெரிய, அதாவது மிகப்பெரிய தேராக இருந்தாலும் அதற்கு அச்சாணி என்பது மிகவும் தேவை என்பதனை இந்த இரு குறட்பாக்களிலுமே கூறியுள்ளார். அதாவது எவ்வளவு பெரிய பலம் படைத்த வீரனாகவே இருந்தாலும் ஒரு யானை அவரை கொள்கிறதேயானால் அந்த வீரனை யானை கொள்ளும் பொழுதும் அந்த யானை சேற்றில் சிக்கிக்கொண்டால் அந்த யானையின் பலம் அடியோடு மண்ணாகும் என்பதனை அந்த குறட்பாவின் மூலம் ஐயன் வள்ளுவன் குறிப்பிடுகிறார். இந்த சமூகத்தில் ஒவ்வொரு நபரும் திறமையானவர்களாகவும் பலம் படைத்தவர்களாகவுமே உள்ளார். உதாரணத்திற்கு எவ்வளவு பெரிய கால்பந்து வீரனாக இருந்தாலும் சரி, அவனை சதுரங்க விளையாட்டில் விளையாடும் பொழுது அவன் அந்த விளையாட்டில் தோல்வியை சாகிறான். ஏனென்றால் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் அவனுடைய திறமை அந்தந்த துறையில் மட்டுமே என்பதை ஐயன் வள்ளுவன் இப்படியாக்குகிறான். மனுநீதி சோழன் தன் மகனாக இருந்தாலும் என்ன என்று குறிப்பிட்டு நீதி என்பது அனைவருக்கும் சமமாக அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவன் அளித்த நீதிதான் இன்றைக்கு அறநூல்களால் நாம் அனைவரும் அவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோமே. அது மட்டுமல்ல, பல்வேறு முறைகளில் பல்வேறு கவிஞர்கள் என்னவெல்லாம் கூறிக்கொண்டே சென்றாலும் ஒவ்வொரு நபரும் உதவி என்பதை மறவாமல், அடுத்தவர்களை மறவாமல் இருந்து வாழ வேண்டும் என்று குறிப்பிடுவதை நினைவுபடுத்திக் கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வான்மதி, மிக சிறப்பான உங்களுடைய முயற்சியை முன்னெடுத்து வச்சிருக்கீங்க. நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம நடுவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ரொம்ப அருமையான ஒரு பேச்சுமா, மிகச்சிறந்த ஒரு பேச்சு. ஒரே ஒரு சின்ன கேள்வி. இந்த காலாழ் களரில் அப்படிங்கிற திருக்குறளில் ஒரு அணி சார்ந்தது, அது என்ன அணின்னு தெரியுமா? பிரிது மொழிதல் அணி. சரியான விடை. ரொம்ப மகிழ்ச்சிமா, நன்றி. இப்போ மன நிறைவோடு இருக்கக்கூடிய வான்மதி ஒரு எண் எடுக்க போகிறாங்க. நன்றி, நீங்கள் உங்கள் இருக்கைக்கு செல்லலாம். அடுத்த போட்டியாளருக்கான எண் 1. எண் 1ற்கான போட்டியாளரினுடைய பெயர் விவரங்களை நம் நடுவர் அவர்கள் தெரிவிப்பார். எண் 1 தா மதுமிதா, வள்ளியம்மாள் மகளிர் கல்லூரி, அண்ணா நகர், சென்னை. வாங்க மதுமிதா. மதுமிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறகடித்து பறக்கக்கூடிய வண்ணத்து பூச்சி மாதிரி இருக்கீங்க, ரொம்ப அழகா. உங்களுக்கான தலைப்பு என்னன்னு கேட்போமா நடுவரிடம்? பொறிவாயில் ஐந்தவித்தான், பொய்தீர் ஒடுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தயாரா இருக்கீங்களா? ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து, கம்பன் கைகளிலே தவழ்ந்து, பாவாணர் பாசறையில் பயின்று, புத்தாக பிறந்து வளர்ந்துட்ட என் அன்னை தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். இவ்வவையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். மூவடியில் உலகளந்த திருமாலையும் வென்று, 2 அடியில், இன்னும் சொல்ல போனால் 1.25 அடியில் இவ்வுலகத்தை அளந்த உரத்த சிந்தனையாளன், உத்தரவேத நூலாசான் திருவள்ளுவர். காலத்தால் அழியாத, காலாவதியாகாத கருத்து மாத்திரைகளை இந்த காசினிக்கு ஈந்தவர். முப்பால் தந்த முப்பாட்டனின் முதற் பாலான அறத்துப்பாலின் முதல் அதிகாரமே கடவுள் வாழ்த்து. அவ்வதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 10 முத்தான குறட்பாவில் இன்றைய தலைப்பு பொறிவாயில் ஐந்தவித்தான், பொய்திர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற மு வரதராசனார் உரை கூறுவதாவது: மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற ஐம்பொறி வாயிலாக எழுகின்ற தீய ஆசைகளை அழித்து இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர் நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வார் என்பதாகும். இதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு நம் வள்ளலார் ராமலிங்க அடிகளார். பெண்ணாசை பிடியாதிருக்க வேண்டும் என்றவர் ஐம்பொறிகளையும் ஒழுக்க நெறியில் சீர்படுத்தி வாழ்ந்ததனால்தான் காலம் கடந்தும் இன்றும் பேசுபொருளாக இருக்கின்றார். இந்த வையகத்திற்கு அறத்தினை போதித்தவர் வள்ளுவர் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதனால்தான் அவர் இக்குறட்பாவை முதல் அதிகாரத்திலேயே வைத்து ஒரு தனி மனிதனின் ஒழுக்கத்திற்கு ஐம்பொறிகளே அடித்தளம் என்பதை உணர்த்தியிருக்கின்றார். ஒரு மனிதனாகப்பட்டவனுக்கு ஆசை என்பது இல்லாமல் இருக்காது. ஆனால் இந்த ஐம்பொறி வாயிலாக எழுகின்ற தீய ஆசைகளை அழிக்கவும் அடக்கவும் முடியும். அது எப்படி என்றால், ஒரு மனிதனின் மனமானது செம்மையாக திண்ணியதாக இருந்தால் ஐம்பொறிகளையும் அவனால் கட்டுப்படுத்த முடியும். இல்லாவிடில்
கண்ணொன்று பார்க்க நினைக்கும், காதொன்று கேட்க நினைக்கும், நாவொன்று சுவைக்க நினைக்கும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் தன் விருப்பப்படி சென்றால் இந்த மனமானது கெட்டுவிடும். எனவே முதலில் நம் மனதை செம்மைப்படுத்தினால்தான் நாம் எண்ணியதை செயலாற்ற முடியும். இதனையே வள்ளுவரும் சென்ற இடத்தால் செலவிடாத தீதொரி நன்றின்பால் உய்ப்பதறிவு என்று குறிப்பிடுகிறார். 4 அடி 400 என்னும் சமண நூலில் மெய், வாய், கண், மூக்கு, செவி என பெயர் பெற்ற ஐவாய வேட்கை அவாவினை கைவாய் கலங்காமல் காத்துய்க்கும் ஆற்றனுடையான் வழங்காத வீடு பெறும் என்கின்றது. சிற்றின்பத்திற்கு செலுத்தக்கூடிய ஐம்பொறி ஆசைகளை நாம் அடக்க வேண்டும் என்பதனையே இவ்வரிகளும் எடுத்துரைக்கின்றது. அன்று மகாபாரதத்தில் துரியோதனன் சகுனியின் தீய சொற்களை கேட்டும் சிம்மாசனத்தை கண்டு தானும் அரசனாக வேண்டும் என்று இச்சை கொண்டதனால்தான் பாண்டவர்களோடு போர் புரிய துணிந்தான். பாண்டவர்களுக்கு துணை நிற்பது பகவான் கிருஷ்ணர் என்று தெரிந்தும் இந்த பிரபஞ்சத்திலேயே தன்னை போல ஒரு வீரன் இல்லை என்ற மிதப்பில் அவர்களுக்கே அரைக்குவல் விடுத்தான். இறுதியில் அவனுக்கு கிடைத்தது மரணம்தான். தீய ஆசைகளை அழிக்காவிடில் இறுதியில் அவர்கள் மண்ணோடு மண்ணாகத்தான் போவார்கள் என்பதை இந்நிகழ்ச்சி புலப்படுத்துவதாக நான் எண்ணுகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருடைய கைகளிலும் தொலைபேசி இருக்கிறது. அதில் நாம் என்ன பார்க்கிறோம், எதை பார்க்க கூடாது என்ற கட்டுப்பாட்டுடன் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? கொல்கத்தாவில் ஒரு பெண்ணை சூறையாடியவனை கைது செய்து விசாரித்தால் நான் வேறொரு பெண்ணிடம் ஆபாச புகைப்படங்கள் கேட்டேன் என்பதை வெளிப்படையாக ஒப்புக்கொள்கின்ற அளவிற்கு இன்றைய சமுதாயம் சீர்கெட்டிருக்கிறது. குழந்தைகள் ஆசைப்படுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்து சமாதானம் செய்கிறார்கள் இன்றைய பெற்றோர்கள். அப்படி என்றால் கட்டுப்பாடு எங்கிருந்து இருக்கும்? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினையே அழித்திடுவோம் என்றார் பாரதி. ஆனால் இன்றைக்கு தனி ஒரு உணவு நாகரிகத்தின் மீதான மோகம் நம் ஜனத்தொகையே குறைக்க போகிறது என்பதுதான் பெரும் சோகம். நாக்கை அடக்க மறுத்து யாக்கை இழந்தவர்கள் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி மெய்யும் நாவும் கண்ணும் நம் கட்டுப்பாட்டில் இல்லாததினால்தான் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகின்றோம். இந்நிலைமை மாற வேண்டும் என்றால் நாம் ஐம்புலன்களையும் ஆட்சி கொள்ள வேண்டும். இதனையே பாரதியாரும் புதிய ஆத்திச்சூடியில் ஐம்பொறி ஆட்சிக்கொள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மானுட சமுதாயத்திற்கு வள்ளுவன் உணர்த்த விரும்புவது ஒன்றுதான். ஒரு தனி மனிதனின் ஒழுக்க நெறியில்தான் இந்த சமுதாயத்திற்கான மாற்றத்தை காண முடியும். எனவே வள்ளுவனின் வாக்கை வேத வாக்காய் கொண்டு இன்றைய தலைமுறையினர் ஐம்பொறி வேட்கைகளை அறவே அழித்து உலகம் போற்றும் சாதனையாளர்களாக சான்றோர்களாக மாறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் கல்லூரி மாணவர்களுக்கு உரித்தான ஒரு தலைப்பு என்றே இதை நாம் கொள்ளலாம். அந்த அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு குரல் இது. அது மட்டும் இல்லை, மதுமிதாவினுடைய அந்த பேச்சு வெளிப்படுத்தும் பாங்கு, அதன் கருத்து எல்லாமே ஆழமாக இருந்தது. ஆழமாக சிந்திச்சிருக்கீங்க. நிறைய நிறைகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இடையே ஒரு சின்ன குறையும் சொல்கிறேன். உச்சரிப்பில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா லகர லகர ழகர வேறுபாடு. தமிழுக்கு அழகே ழகரம் தான் இல்லையா? ஸோ எந்த இடத்துல லா ழா ழ அந்த மூணையும் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா சிறந்த பேச்சாளரை வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்குது. வாழ்த்துக்கள். நன்றி. மதுமிதா, உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. நீங்களே பார்த்துடுறீங்களா? பாருங்க. 5. நன்றி மதுமிதா, நீங்கள் வரலாம். எண் 5, 5க்குரிய போட்டியாளர் யார் என்று நம் நடுவர் அவர்கள் அறிவிப்பார். வரிசை எண் 5க்குரிய போட்டியாளர் சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் தொழில்நுட்ப கல்லூரியினுடைய மாணவர் சி. அஸ்வின் அண்ணாமலை. வாருங்கள் அஸ்வின் அண்ணாமலை. அஸ்வின், நலமா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கு. உங்களுக்கான தலைப்பு என்னன்னு கேட்கலாமா? தலைப்பு ஐயா. போட்டியாளர் அண்ணாமலைக்கு நாம் வழங்கி இருக்கிற தலைப்பு வினைவலியும் தன்வலியும். இந்த தலைப்பு வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் என்கிற குறட்பாவின் சாரம். அற்புதமான ஒரு தலைப்பு கிடைச்சிருக்கு. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அஸ்வின் அண்ணாமலைக்கு ஒரு முறை நல்ல ஒரு கரவை. வள்ளுவன் சொன்ன வழிகளை உணராமல் நோட்டுகளை வாங்கி ஓட்டுகளை விற்றுவிட்டு பிறர் மீது வழக்குகள் போடுவதையே வழக்கமாக வைத்திருப்பவர்களே, உங்களுக்கும் சேர்த்து வள்ளுவன் சொன்ன ஒரு குறளை தான் எனக்கு தலைப்பாகவே கொடுத்திருக்கிறார்கள். முயலோ மானோ அதனதன் இனத்திடையே தன்னுடைய பலத்தை நிரூபிப்பதும் திறனை வெளிக்காட்டுவதும் அபூர்வமோ ஆச்சரியமோ அல்ல.
மாறாக ஒரு ஆமை முயலை வெல்வதும் ஒரு முயல் சிங்கத்தை கிணற்றில் விழ வைத்து வீழ்த்துவதும் சாதனையாக போற்றப்படுகிறது. காலந்தோறும் பேசப்படும் கதையாக இருக்கிறது. வரலாறு என்பது சாதாரண நிகழ்வு அல்ல, அது செயற்கரிய செயல். அந்த செயலை செய்வதற்காக வள்ளுவன் வழியறிதல் எனும் ஒரு அதிகாரத்தை படைக்கிறான். அதன் முதல் குறளாக வினைவழியும் தன்வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் என்று ஒரு குறளையும் தைக்கிறான். கண்டது காட்சி கொண்டது கொள்கை என்று எதையுமே பகுத்தறியாமல் மனம் போன போக்கில் இன்றைய மனிதன் போய்கொண்டிருக்கையில் ஒரு செயலை செய்வதற்காக வினைவழியும் தன்வழியும் எதிரியினுடைய வழியும் இருவருக்கும் துணையாக இருக்கின்ற துணைவனுடைய வழியும் என நான்கையும் ஆராய்ந்த பிறகுதான் சீர்தூக்கி ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பது பரிமேலழகரது உரை. சரி, இதைத்தான் யாதினும் ஒன்று கண்டு யாதினும் செய்தக்கால் யாதினும் ஆகிவிடும் என்று பழமொழி 400ம், தன்னையறிய தனக்கொரு கேடில்லை என்ற திருமந்திரமும், உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று கவியரசு கண்ணதாசன் வரை அத்துணை பேரும் சொன்னது இந்த குறளினுடைய விரிவைத்தானே. சரி, எதற்காக வள்ளுவன் 4 வழிகளை ஆராயச் சொல்கிறான்? இதன் பயன் என்ன? வினை வழியை உணர்ந்து திருமுறைகளை எடுக்க ராஜராஜ சோழன் தில்லைக்கு செல்கிறான். மாற்றான் வழிகளோ எழுதிய மூவர் வந்தால்தான் கதவை திறப்போம் என்று வழிமறிக்கிறார்கள். தன் வழியை உணர்ந்தவனோ பொன்னாலான சிலைகளை செய்து கதவை திறக்க சொல்கிறான். சிலைகள் என்று சொல்லி திறக்க மறுக்கிறார்கள். உள்ளிருக்கும் நடராஜனும் சிலை என்றால் இவர்களும் சிலைதான், உள்ளிருக்கும் அம்பலத்தாடுவானும் உயிர் என்றால் இவர்களும் உயிர்தான் என்று மூவரினுடைய வாக்குகளையே தன்னுடைய துணை வழியாக கொண்டதனால் கதவுகள் திறக்கப்பட்டது, திருமுறைகள் கிடைத்தன. அன்று மட்டும் ராஜராஜ சோழன் வழிகளை உணராமல் இருந்திருந்தால் இன்று தேவாரம் இல்லை, திருவாசகம் இல்லை, திருமந்திரம் இல்லை, சைவத்தினுடைய ஆணி வேறே வலிமையற்றதாக போயிருக்கும். சரி, இந்த குறளை எதற்காக நாம் பின்பற்ற வேண்டும்? பின்பற்றினால் என்ன, பின்பற்றாவிட்டால் என்ன என்று பார்வையாளரில் சிலர் பக்குவமாய் கேட்பது எனக்கும் கேட்கிறது. வாணிப நிர்வாக மேலாண்மைக்கு அடிப்படையாக ஸ்வாட் அனாலிசிஸ் என்று ஆங்கிலேயர் பொருளாதாரத்திற்கே மூலாதாரமாக வைத்திருப்பது இந்த குறளினுடைய பொருளைத்தான். புராணங்கள் சொல்லும் மகிஷனும் கம்சனும் சூரபதுமனும் மண்ணுருண்டையால் அடித்த ராமனை மண்ணையே ஆள விடாமல் செய்த கூனியும், பாரதம் காட்டும் துரியோதனனும், அளவில் சிறிய ரஷ்ய நாட்டின் ஆற்றலை எறியாத ஹிட்லரும், சிந்தாமணி காட்டும் சீவகனுடைய தந்தை சச்சந்தனும், அகிம்சையினுடைய வீரியம் அறியாத ஆங்கிலேயர்களும், போட்டித் தேர்வுகளின் முடிவுகளால் தங்கள் வாழ்வையே முடித்துக் கொள்ளும் இன்றைய இளைஞர்கள் வரை அத்துணை பேரும் வழிகளை உணராமல் வீழ்ந்தவர்களாகவே கருதப்படுகிறார்கள். மறுபுறமோ தயரதராமன் தார்மீக ராமனானதும், ஔவைக்கு அதிகமாக நெல்லிக்கனி கொடுத்ததும், வேலு நாச்சியார் வீரமங்கையானதும், மோகன்தாஸ் மகாத்மா ஆனதும், காஞ்சிபுரத்தில் பிறந்த அண்ணாதுரை தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஆளாக மாறியதும், கண்டக்டர் சூப்பர் ஸ்டார் ஆனதும், தேநீர் கடையில் வேலை பார்த்தவர் பிரதமரானதும், 6ஆம் வகுப்பு படித்த காமராஜர் அரசமைக்கும் கிங் மேக்கர் ஆனதும், 19 வயது பிரக்ஞானந்தா கிரேட் மாஸ்டர் ஆனதும் அத்தனையும் வழிகளை உணர்ந்த விளைவுகளாக போற்றப்படுகிறார்கள். சமீபத்தில் நடந்த ஒரு சாதனை, நீதி கேட்டு கூட நீதிமன்றங்களுக்கு செல்லாத பழங்குடியினர் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி நீதிபதியாக மாறினாள். கல்வி எனும் ஆயுதத்தால் மட்டுமே தன் குடியின் குடியை உயர்த்த முடியும் என்று வினைவழியை உணர்ந்தவளோ தன் வழியால் சூழலாகிய மாற்றான் வழியை கடந்தாள். துணைவரின் துணையோடு பிள்ளை பிறந்த மறுநாளே 23 வயதில் நீதிபதி தேர்வு எழுதி பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஸ்ரீபதி நீதிபதியான கதை நம்முள் எத்துணை பேருக்கு தெரியும். அன்பு உறவுகளே, உலகத்திலேயே தலை சிறந்த சொல் செயல். உலகத்திலேயே தலை சிறந்த சொல் செயல். அந்த செயலை செய்ய பல வழிகள் இருந்தாலும் வள்ளுவன் சொன்ன இந்த 4 வழிகளையும் பின்பற்றி செயல்படும் போது செயல் சாதனையாக மாறுகிறது. செயல்படுத்துபவன் இல்லை செயல்படுத்துபவர் சாதனையாளராக மாறுகிறார். எனவே 4 வழிகளையும் பின்பற்றுவோம், நல் வழியில் நாம் வாழ்வோம். நாளை நமதே. நன்றி. நடுவர் அவர்களிடம் கேட்டுவிடலாம். அண்ணாமலை நல்ல ஒரு விசாலமான பார்வை, வினைவழியும் தன்வழியும், அந்த 4 வழிமுறைகளை வலிமையை ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று வள்ளுவ பெருந்தகை சொன்னதை மிக அழகாக நேர்த்தியாக எடுத்து போனார். கர்ம வீரர் காமராசர், சீவக சிந்தாமணி, ஔவை மூதாட்டி என்று தலைப்பை ஒரு பரந்துபட்ட பார்வையிலே கொண்டு போனது சிறப்பு. மிக அழகாக சொன்னார் கர்ம வீரர் காமராசரை பற்றி. அரசியலில் தூய்மை, பொது வாழ்வில் நேர்மை, வார்த்தைகளில் வாய்மை,
இந்த 3 ரசாயன கலவைகளும் கலந்து ஒரு கருப்பு மனிதன் உதித்து எழுந்தான். காலம் அவனுக்கு தந்த பெயர் காமராசர். அவர் பிரதமர் நாற்காலியை அலங்கரிக்க வாய்ப்பு வந்த போதும் கூட என் உயரம் எனக்கு தெரியும் என்று தன் வலிமையை உணர்ந்த ஒரு மாபெரும் தலைவர். உண்மையிலேயே ஒரு பரந்துபட்ட பார்வை, இந்த தலைப்பை உள்வாங்கிக் கொண்டது அருமை. குரல் பேசு வாகை சூடு பலரை வாகை சூட வைக்கிறது என்பதற்கு அண்ணாமலையும் ஒரு எடுத்துக்காட்டு. வாழ்த்துகள். மகிழ்ச்சியா இருக்கா? மகிழ்ச்சியோட அடுத்த நபர் யாருன்னு தேர்வு செய்யுங்க. அடுத்த போட்டியாளர் எண் 4 மாணவர். வேந்தன் எனப்படுபவன் மண்ணின் காவலன், கோமகன், சக்கரவர்த்தி, அரசன், ராஜா, மாமன்னர், தலைவன், ராஜராஜன், கோ, பிரபு, கொற்றவன், இறை, பதி, கோன் போன்ற பல பெயர்களில் வலம் வரும் நபருக்குரிய பண்புகள் மற்றும் குணநலன்கள் குறித்து இறைமாட்சி எனும் அதிகாரத்தில் மட்டுமல்லாமல் செங்கோன்மை, கொடுங்கோன்மை, குற்றங்கடிதல், மடியின்மை, கண்ணோட்டம், ஒற்றாடல், ஆழ்வினை, உடைமை போன்ற 25 அதிகாரங்களில் அரசியல் பற்றியும் ஆட்சி முறை பற்றியும் தெள்ளத் தெளிவாக விளக்குகிறார் திருவள்ளுவர். சினம் என்பது என்ன தெரியுமா? பிறர் செய்கின்ற தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனை, கோபம். இதைத்தான் பாரதி, சினம் கொள்வார் தம்மை தாமே தீயார் சுட்டு செத்திடுவார், சினம் கொள்வார் தாம் மனம் கொண்டு தாம் கழுத்தை வெய்ய தாமே வேல் கொண்டு கிழித்திடுவார் என்று பதிவு செய்கிறார். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்பது தான் பண்டைய தமிழ் இலக்கிய மரபாகும். இதன் மூலம் இவ்வுலக மக்கள் எல்லாம் உடலாகவும் அவர் தமையாளும் அரசன் உயிராகவும் சித்தரிக்கப்படுகிறான். இப்படிப்பட்ட உயிர் போன்ற அரசன் தன் நாட்டில் உள்ள உழைப்பாளிகளின் உயிரை நாள்தோறும் பேணி பாதுகாத்திட வேண்டும்.